எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காய்கறி கடையில் என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு பார்ப்போமா. தண்டங்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை, அப்புறம் புளிச்சக்கீரை, அப்புறம் வெங்காயத்தாள், தண்டங்கீரையிலே பெரிய தண்டங்கீரை, சின்ன தண்டங்கீரை, இத்தனை கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது இல்லாமல் கொத்தமல்லி, கருவேப்பிலை வேறு இருந்துச்சு, புதினா கட்டு வேறு இருந்துச்சு. இவ்வளவும் ஃப்ரெஷ்ஷாக கீரைகள் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காய்கறி புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் காய்கறிகள் பார்ப்போமா. கேரட்டு, அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் இது சுரக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், பொங்கல்னால பூசணிக்காய் வந்துச்சு. கத்திரிக்காய் பாருங்கள், வைலட் கலர் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் கத்திரிக்காய், அதுலேயே வைலட் கலர் குட்டி கத்திரிக்காய், இதே மாதிரி கலர் கத்திரிக்காய். எத்தனை கத்திரிக்காய் பாருங்கள், முள்ளங்கி தாளோட. இது எக் பிளான்ட்டு. அதுக்கப்புறம் நூக்கல், சின்ன பாவக்காய், பெரிய பாவக்காய், கோஸு, பெரிய கோஸு, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய். இதுதான் சாம்பாருக்கு வைக்கிறக்காய். இங்கே பெங்களூரில் ஃபுல்லாக சாம்பாருக்கு இந்த பூசணி தான் போடுவாங்க. அது பேர் என்னன்னு தெரியலை. பெருசு பெருசாக நறுக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் பிடிகரணை, பெரிய கரணை, சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, வாழைக்காய் இருந்துச்சு, தேங்காய், கோவக்காய். இது காராமணி, பெரிய காராமணி இருந்துச்சு. இதுலேயே இன்னொரு காராமணி காட்டுறேன் பாருங்கள், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொத்தவரங்காய், பீன்ஸ், பெங்களூர் பீன்ஸ், தாழைத்தண்டு, வாழைப்பூ, அதே அந்த சாம்பார் போடுறக்காய், அப்புறம் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் சிவப்பு முள்ளங்கி, சிவப்பு பச்சை மிளகாய். இதுலேயே வெள்ளரிக்காவில் இது வேறு வெள்ளரிக்காய், இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது சவுச்சவுக்காய், இது பஜ்ஜி மிளகாய், இது பண்ணி புடலங்கான்னுவாங்க, நாட்டு புடலங்காய் இங்கே இருக்காது. அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நெல்லிக்காய், பூண்டு, அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு, இஞ்சி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பீன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு காராமணி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 வெரைட்டி, பெரிய பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய். அது ரொம்ப காட்டமாக இருக்கும். அதாவது பூண்டு உரிச்சு வச்சுருப்பாங்க, குடமிளகாய் பச்சைது, பச்சை மிளகாயில் பச்சை இருக்குது பாருங்கள், வெள்ளரிக்காய், சிவப்பு வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் கடலை, எலுமிச்சம்பழம், முள்ளங்கியில் நல்ல இதோடு பார்த்துட்டோம். இது இஞ்சி. அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அவரைக்காயில் இது மாதிரி இருக்கும். 2 அவரைக்காய் இருக்கும், நல்லா சதப்பட்டோட அவரைக்காய், கோழி அவரைக்காய் இருக்கும். நல்லா பூ வச்சுருப்பாங்க, உதிரி வெத்தலையும் வச்சுருப்பாங்க, முருங்கைக்காயும் வச்சுருப்பாங்க, தக்காளி, பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி 2 இருக்கும். இது கேரட். உங்களுக்கு இந்த கேரட்டு இது பண்ணுவாங்க, கேரட் அல்வாவுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, புது உருளைக்கிழங்கு, பழைய உருளைக்கிழங்கு உரிச்சிருப்பாங்க, பெரிய வெங்காயம். அதே மாதிரி உங்களுக்கு மக்காச்சோளம், ஸ்வீட்ஸ் கார்ன் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, பேபி கார்ன் இருக்குது. இந்த மாதிரி சூப் போடுறதுக்கு 2 செட்டாக சேர்த்து வச்சுருப்பாங்க. வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம், புட்டி வாழைப்பழம் ரொம்ப அருமையாக இருக்கும். செவ்வாழை, அதிலே பச்சையிலே பெரிய வாழையாக இருக்கும், சின்ன வாழையாக இருக்கும். அதுக்கப்புறம் குடமிளகாயில் சிவப்பு கலர் குடமிளகாய். இத்தனையும் எங்கள் வீட்டு பக்கத்தில் காய்கறி கடையில் இருக்குது.